வாய்ஸ் ஆர்மி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஷாக்கிங்கான உண்மை கதையை சொல்ல போறேன். சயின்டிஸ்ட் ஒரு வழியா நம்ப கூடவே மக்களோட மக்களா ஏலியன்ஸ் வாழுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு இப்போ போன்ல என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கு. ஏப்ரல் ஃபூல். ஏமாந்தீங்களா? கருப்பேன் குசும்புக்காரன். இன்னைக்கு என்ன நாள்? ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே. உங்க ஃப்ரெண்டு, லவ்வரு, ரிலேட்டிவ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு நாள் மட்டும்தான் மாத்தி மாத்தி பங்கமா கலாய்ச்சிக்க முடியும். ஏப்ரல் ஃபூல்ஸ் டேன்ற பேரை சொல்லி எல்லாருமே தப்பிச்சுக்க முடியும். சின்ன வயசுல இருந்து 7 கழுத வயசானாலுமே இப்போ வரைக்கும் இந்த டே மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் யாருக்குமே குறையறது இல்ல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ஒரு 4-5 வருஷமாவே ஒரே காமெடியா பண்ணிட்டு இருப்பான். ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்ல ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் அனுப்பிச்சுடுவான். மச்சான், எனக்கு மேரேஜ் இன்விடேஷன் வச்சிருக்கேன்டா, உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுற கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி, நம்மளும் மச்சானோட கல்யாணத்துக்கு போயே ஆகணுமே போய் ஓபன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏப்ரல் ஃபூல். அப்படி எல்லாருமே ஜாலியா சிரிச்சு ஒருத்தர் கலாய்ச்சு கொண்டாடுறதுக்காக வந்து ஏப்ரல் 1 எப்படி வந்தது, யார் இதுல ரொம்ப பங்கமா ஏமாந்தாங்க, யார் இதுல ரொம்ப பெருசா ஏமாத்துறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். ஏப்ரல் ஃபூல்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறோம், அதுவும் பர்டிகுலரா ஃபூல்ஸ் எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும்ல. ஃபூல்ஸை கொண்டாடுறதுக்குன்னே டே எல்லாம் வச்சு அது செலிப்ரேட் பண்ற அளவுக்கு அப்படி என்னடா அந்த டேவோட எஃப்டிடின்னு தோண்டி போய் பார்த்தா அவ்வளோ காமெடியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1500வது வருஷம் பிரான்ஸ் நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே. பிரான்ஸ் நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, 1500வது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு காலண்டர் மெத்தட் யூஸ் பண்ணாங்க. அந்த காலண்டர்ல வந்து நிறைய தப்பு இருக்கு, இதுல இருக்க எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு 1500வது வருஷத்துக்கு அப்புறம் புது காலண்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த காலண்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய காலண்டர்ல நியூ இயரா எந்த டேட்டை செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 1 தான் நியூ இயரா செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா இவங்க இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க புது காலண்டர்ல நியூ இயரா எந்த டேட் இருக்குன்னா ஜனவரி 1 தான் நியூ இயரா செலிப்ரேட் பண்றாங்க. காலண்டர் மாத்தினாலுமே பிரான்ஸ் நாட்டு மக்கள் ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஏப்ரல் 1 தான் நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பிரான்ஸ் நாட்டு மக்கள் யாரெல்லாம் ஏப்ரல் 1 இன்னமும் நியூ இயரா செலிப்ரேட் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்து நீ ஒரு ஃபூல், நீ ஒரு உனக்கு ஒண்ணுமே தெரியல, காலண்டர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, நீ இன்னும் அப்டேட் ஆகாம அப்படியே இருக்க, பழைய இதுலயே இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களை கலாய்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஃபூல்ஸ்ன்ற வார்த்தையும் அந்த டேட்டும் தான் இந்த ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே. சரி, 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லாருமே காலண்டர் சேஞ்ச் பண்ணாங்க, யாருமே அப்டேட் ஆகல அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகாதவங்களை பார்த்து ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்பயும் ஏன் 500 வருஷமா கண்டினியூஸா இந்த ஃபூல்ஸ் டே வந்து ஏப்ரல் 1 அன்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸ்ல வந்து இப்போ வந்து யாருமே ஃபூல்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறது இல்லை. ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஏப்ரல் ஃபிஷ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. அது என்னடா ஏப்ரல் ஃபிஷ் டே, ஃபிஷ் டேனா எல்லாருமே மீன் எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இந்த ஏப்ரல் ஃபிஷ் டே அன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மீனோட ஸ்டிக்கர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீன் ஸ்டிக்கரை வந்து எல்லாத்தோட முதுகு பின்னாடியுமே ஒட்டி விட்டுருவாங்களாமா. அது ஒட்டி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீ வந்து ஒரு ஏப்ரல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விளையாடுவாங்க. இது சின்னவங்க மட்டும் இல்லாம பெரியவங்க முதற்கொண்டு இப்போ வரைக்குமே பிரான்ஸ்ல இந்த மாதிரி ஏப்ரல் 1 அன்னைக்கு எல்லாருமே நீ வந்து ஏப்ரல் ஃபிஷ், நீ வந்து ஏப்ரல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி மாறி மாறி கலாய்ச்சி விளையாண்டுட்டு இருப்பாங்களாம். இந்த டேவோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நாளாவது வருஷத்துல வந்து சிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஏப்ரல் ஃபிஷ் டே, ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லி வேற வேற கண்ட்ரில ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, 500 வருஷமா கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் ஃபூல்ஸ் டே கொண்டாடுறோம்ல, அப்போ இந்த 500 வருஷத்துல யாரா செம்மையா ஏப்ரல் ஃபூல்ஸ் டேல ஏமாந்தது, யாரா அவங்களை ஏமாத்தினது அப்படின்றத பத்தி பார்ப்போமா. முதல் இடத்துல யார் தெரியுமா இருக்காங்க? ரொம்ப பாப்புலரான பிபிசி நியூஸ் சேனல் தான் இருக்காங்க. 1976வது வருஷம் பிபிசி நியூஸ் என்ன தெரியுமா பண்றாங்க, பூமி இருக்குல்ல, அதாவது எர்த் வந்து அது போயிட்டு இருக்க சுற்றுவட்ட பாதையில இருந்து கொஞ்சம் நவுற போகுது, அப்படி நகரும் போது பூமியில வந்து கிராவிட்டியே இருக்காது. யாரெல்லாம் நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே கால் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ எப்படி இசையருவி, சன் மியூசிக்ல எல்லாருமே வந்து போன் பண்ணி எனக்கு அந்த பாட்டு போடுங்க, இந்த பாட்டு போடுங்க அப்படின்னு கேட்போம்ல, எனக்கு அப்படி போடு போடு போடுங்க, அப்படி போடுங்கிற பாட்டா. அதே மாதிரி லைவ் பிராட்காஸ்டிங்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காலர்ஸை கனெக்ட் பண்ணி விட்டு இந்த மாதிரி இப்போ எர்த் வந்து சுற்றோட்ட பாதையில இருந்து நகர்ந்துருச்சு, கிராவிட்டி இல்ல, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு எக்கச்சக்க காலர்ஸ் வந்து ஆமாங்க நானும் கிராவிட்டி இல்லை, நானும் பறக்கிறேன், எங்க வீட்டுல எல்லாம் பறக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே பிபிசி நியூஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க உங்களை ஏப்ரல் ஃபூல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நியூஸை சொன்னோம், இது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
பாருங்களேன், எல்லாருமே நம்பது எது? இந்த நியூஸ் சேனல்ஸ் தானே நம்புவாங்க. நியூஸ்ல போறதை தானே பார்த்து மக்கள் எல்லாருமே நம்புவாங்க. ஆனா அவங்களே நம்மள இப்படி ஏமாத்தி விளாண்டா எல்லாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பிபிசி நியூஸ் 1976லயே பார்த்து விட்டாங்க. இதே பிபிசி நியூஸ் 2008 வருஷம் இன்னொரு வேலையை பார்த்து விட்டான். அப்படி என்ன தலைவன் சம்பவம் பண்ணானா, பென்குயின்ஸ்லாம் இருக்குல்ல, ரக்கை இருந்தும் பறக்க தெரியாத ஒரே பறவை என்னன்னா அது பென்குயின்ஸ் தான். சயின்டிஸ்ட் வந்து இப்போ வந்து பறக்கக்கூடிய பென்குயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த எல்லா பென்குயின்ஸுமே இப்போ அண்டார்டிகால இருந்து சவுத் அமெரிக்கால இருக்க ஒரு காட்டுக்குள்ளார வந்து பூந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. This recently discovered colony of penguins is unlike any other. They don't need to huddle together every winter for protection against the bitter cold, because these little fellas can do something no other penguins can. Isn't that amazing? How do they use this incredible ability? Well, they fly thousands of miles to the rainforests of South America, where they spend the winter basking in the tropical sun. ஃபைனலா உங்களை ஏப்ரல் ஃபூல் பண்றதுக்காக தான் இப்படிலாம் சொன்னோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நியூஸ் அவங்க போட்டதுனால அவங்க மேல நிறைய அட்டென்ஷன் திரும்பிச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இவங்க மட்டும் இப்படி பண்றது கிடையாதுங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் ஆர்டிகல் பேஜஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் இதே மாதிரி ஏப்ரல் 1 அன்னைக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்தது நிறைய புரளிலாம் கலப்பி விடுறாங்க. ஆனா இது நியூஸ் சேனல் அப்படின்றதுனால இப்போ நம்ம ஊர் மீடியாஸ்லாம் பாத்தீங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க, நாங்க ஏப்ரல் 1க்காக தான் இந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத பார்த்தா தான் மக்கள் வந்து ஒரு சில நேரம் சீரியஸா உண்மையாவே இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. சரி, அப்போ இது மாதிரி ஃபால்ஸ் நியூஸ் எல்லாமே பரப்புறாங்க நியூஸ் சேனல்ஸ் ஏப்ரல் 1 அன்னைக்கு. இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலையானா வந்திருக்கு. 1945 அன்னைக்கு வெதர் ரிப்போர்ட்டிங் பிராட்காஸ்ட் நியூஸ் சேனல் என்ன பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 1 அன்னைக்கு பசிபிக் ஐலாண்ட்ல வந்து சுனாமி வரப்போகுது, எல்லாருமே வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கோங்க, சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பண்ணாங்க. ஆனா எல்லார் மக்களும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஏப்ரல் 1 அன்னைக்கு சொல்றாங்க, இது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்காக சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யாருமே வந்து எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுமே எடுக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க. ஆனா அந்த அன்னைக்கு பெரிய சுனாமி வந்து நிறைய பேர்த்தோட பொருட்கள் எல்லாமே லாஸ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் நிறைய அழிவு சந்திச்சாங்க அந்த அன்னைக்கு. ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரிலாம் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். ஆனாலும் ஒரு சில நியூஸ் சேனல் என்ன பண்றாங்கன்னா, இப்போ வரைக்கும் ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்தது இந்த மாதிரி நிறைய புரளி எல்லாமே விட்டுட்டு தான் இருக்காங்க. ஏப்ரல் 1 டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே இருக்கு பாத்தீங்களா, ஏப்ரல் 2 அந்த அன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏப்ரல் டைலி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா டைலி டே அப்படின்னா, சேம் இதே மாதிரி தான் ஒரு பேப்பர்ல வந்து கிக் மீ, கால் மீ ரவுடி, கால் மீ சைக்கோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்து எழுதி விட்டு அவங்க முதுகு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க முதுகு பின்னாடி ஒட்டி விட்டுருவாங்களாமா. அதை படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல என்ன எழுதியிருக்கோ அதை பார்த்து அவங்களை கூப்பிடுவாங்க. இப்போ என் முதுகு பின்னாடி ரவுடின்னு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை கூப்பிடுறவங்க வந்து என்னை வெற்றின்னு கூப்பிட மாட்டாங்க, ஏ ரவுடி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு கலாய்க்கிறக்காக அந்த மாதிரி வந்து டைலி டே அப்படின்றத கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி மனுஷங்க பின்னாடி மட்டும் இல்லாம காரு பின்னாடியும் இதே மாதிரி தான் எழுதி வச்சு கொண்டாடிட்டு எல்லாமே ஒரு ஃபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆரம்பிச்சது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துல. இப்போ வரைக்கும் நிறைய கண்ட்ரீஸ்ல இதே மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 1 டே முடிஞ்சு ஏப்ரல் 2 டேலயும் இதே மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் போச்சு அப்படின்னா நம்ம கண்ட்ரிலயும் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அடுத்து ஏப்ரல் 1 அன்னைக்கு ஒரு கம்பெனி ஒரு தரமான மாசான சம்பவம் பண்ணாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? வேற யாரும் இல்லைங்க, கூகுள் தான். அப்படி என்னடா தரமான சம்பவம் பண்ணாங்கன்னா, இப்ப எல்லாருமே நம்ம யூஸ் பண்றோம்ல ஜிமெயில் அக்கௌண்ட், அந்த ஜிமெயில் அக்கௌண்டோட சர்வரை பில்ட் பண்ணது ஏப்ரல் 1 அன்னைக்கு தான். ஏப்ரல் 1 அன்னைக்கு எது பண்ணாலுமே ஃபூல் கிடையாதுடா, நாங்க பாரு ஒரு தரமான சம்பவத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி இல்ல ஜிமெயில பாத்தீங்கன்னா வெறும் மெசேஜ் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். ஆனா இவங்க சர்வர் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இனிமேல் உங்களால 1 GB வரைக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட் ஃபைலா இருந்தாலும் சரி, போட்டோவோ வீடியோ ஆடியோ எந்த ஃபார்மேட்டா இருந்தாலுமே 1 GB வரைக்கும் உங்களால மத்தவங்களுக்கு
சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட மக்கள் எல்லாமே சரி கூகுளும் நம்மளை வந்து ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா ஏப்ரல் 1 அன்னைக்கு கூகுள் அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே லான்ச் பண்றாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இப்பதான் கூகுள்ல நிறைய ஜிபிக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனா முன்னாடி நான் சொல்றது முன்னாடிங்க சர்வர் பில்ட் பண்ண காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மெசேஜ் மட்டும் தான் அனுப்ப முடியும். அந்த டைம்ல அந்த 1 GB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆக வச்சுது. ஸோ மை டியர் வாய்ஸ் ஆர்மி, ஏப்ரல் 1 அன்னைக்கு நீங்க பண்ற ஃபூல்ஸ் எல்லாமே ஒரு ஜாலியா ஃபன்னுக்காக கலாய்க்கிறதுக்காக மட்டும் பண்ணுங்க. யாரோட மனுஷனையும் புண்படுத்துற மாதிரி எதுவுமே நடந்துக்காதீங்க. வேடிக்கையா விளையாடுங்க. அவன் என்ன பழி வாங்கிட்டான் அப்படின்றக்காக நானும் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணாம ஒரு ஜாலியா கலாய்ச்சி ஃபன்னா இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுங்க. சரி, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட கேட்கறேன். இது வரைக்கும் நீங்க உங்களோட சின்ன வயசுல இருந்து எத்தனையோ ஏப்ரல் ஃபூல்ஸ் டே கடந்து வந்திருப்பீங்கல்ல. ஆனா ஏப்ரல் 1 அன்னைக்கு என்னோட லைஃப்லயே வந்து என்ன ஒருத்தன் இப்படி ஏமாத்திட்டான், இல்ல நான் ஒருத்தனை இப்படி ஏமாத்திட்டேன் அதனால ஜாலியா இருந்தது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி, உங்க தட்டு என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.